வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஜெயா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். நடிகர் சங்க தேர்தல் வழக்கை மேற்கொண்டு விசாரிக்க நீதிபதிகள் மறுப்பு. வேறு அமர்வுக்கு மாற்ற தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை. கோடி ரூபாய் அபராதம் விதிக்கும் அளவிற்கு மணல் கொள்ளை நடைபெறும் வரை மாவட்ட நிர்வாகம் என்ன செய்தது? மணல் கொள்ளை குறித்து நெல்லை மாவட்ட ஆட்சியருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் சரமாரி கேள்வி. அமெரிக்க பங்குச் சந்தைகள் மற்றும் ஆசிய பங்குச் சந்தைகளில் ஏற்பட்ட சரிவின் எதிரொலி. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 11,000 புள்ளிகளுக்கு கீழ் சென்றது. சர்வதேச திரைப்பட விழா அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெறும். கொரோனா பரவல் காரணமாக ஒத்திவைப்பு. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு மறுதேர்வு முடிவுகள் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதிக்குள் வெளியிடப்படும். உச்சநீதிமன்றத்தில் சிபிஎஸ்இ தகவல். மத்திய அரசின் புதிய வேளாண் மசோதாவுக்கு எதிராக தமிழகத்தில் வலுக்கும் போராட்டம். பல்வேறு இடங்களில் சட்ட நகலை எரித்து விவசாயிகள் போராட்டம். டெல்லி கலவரம் தொடர்பான குற்றப்பத்திரிகையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சல்மான் குர்ஷித், மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் மீதும் குற்றச்சாட்டு. காய்கறி மொத்த அங்காடி கடைகள் மறு திறப்பிற்கான ஏற்பாடுகள் தீவிரம். கனி மலர் அங்காடிகளை திறக்க வியாபாரிகள் வலியுறுத்தல். தினமும் அடித்து துன்புறுத்திய கணவனை கொன்ற மனைவி, உடலை படுக்கையின் கீழே மறைத்து வைத்த அதிர்ச்சியூட்டும் சம்பவம். நடிகர் விஷால் நடித்துள்ள சக்ரா படத்தின் விற்பனையை இறுதி செய்யக்கூடாது. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நடிகர் சங்க தேர்தல் வழக்கிலிருந்து நீதிபதிகள் சுந்தரேஷ், ஹேமலதா ஆகியோர் கொண்ட அமர்வு விலகியுள்ளது. இந்த வழக்கை வேறு நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்ற தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் நடைபெற்ற நடிகர் சங்க தேர்தலை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் தேர்தலை ரத்து செய்ய உயர்நீதிமன்ற தனி நீதிபதி உத்தரவிட்டார். இதனை எதிர்த்து விஷால் தரப்பினர் தாக்கல் செய்த மனுக்கள் நீதிபதிகள் சுந்தரேஷ் மற்றும் ஹேமலதா அடங்கிய அமர்வில் நிலுவையில் உள்ளது. கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் முடிந்த பின்னர் வழக்குகளை தொடர்ந்து நடத்துவது ஏன் என புரிந்து கொள்ள முடியவில்லை என தெரிவித்த நிலையில் இதே நீதிபதிகள் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஏற்கனவே நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ண வேண்டும் என விஷால் தரப்பும், மறு தேர்தல் நடத்த வேண்டும் என எதிர்தரப்பும் தெரிவித்து பதில் மனு அளித்தனர். இதனையடுத்து நீதிமன்றத்தின் ஆலோசனையை இருதரப்பும் ஏற்க மறுத்ததால் தொடர்ந்து இந்த வழக்கை தாங்கள் விசாரிக்க விரும்பவில்லை என கூறி வழக்கை வேறு நீதிபதிகள் அமர்வுக்கு மாற்ற தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை செய்து உத்தரவிட்டனர். வேளாண் மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பஞ்சாப் மாநில விவசாயிகள் 3 நாட்கள் ரயில் மறியல் போராட்டத்தை இன்று தொடங்கினர். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வேளாண் மசோதாக்களுக்கு எதிராக பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் ரயில் மறியல் போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். விவசாய தொழிலாளர் குழு சார்பில் நடைபெறும் இந்த மறியல் போராட்டம் இன்று முதல் 3 நாட்களுக்கு நடைபெறும் என்று விவசாயிகள் அறிவித்துள்ளனர். இதனால் ஃபெரோஸ்பூர் ரயில்வே பிரிவு ரயில்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் 14 இணை சிறப்பு ரயில்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் சேதத்தை தவிர்க்கும் நோக்கத்தில் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் நவம்பர் மாதம் நடைபெற வேண்டிய சர்வதேச திரைப்பட விழா அடுத்த ஆண்டு ஜனவரிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்திய சர்வதேச திரைப்பட விழா கடந்த 1952ஆம் ஆண்டு முதல் வருடந்தோறும் நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு விழா கோவாவில் வரும் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இதனை கோவா முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் உறுதி செய்திருந்தார்.
இந்நிலையில் கொரோனா பாதிப்பால் சர்வதேச திரைப்பட விழா தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. கோவாவில் நவம்பர் மாதம் நடைபெற வேண்டிய விழா அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 16ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை நடைபெறும் என மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் அறிவித்துள்ளார். உடற்பயிற்சியை ஒருபோதும் விடமாட்டேன் என ஃபிட் இந்தியா இயக்க விழாவில் பிரதமர் திரு மோடியுடன் கலந்துரையாடிய விராட் கோலி தெரிவித்தார். ஃபிட் இந்தியா இயக்கத்தின் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு நாடு முழுவதிலும் உள்ள உடல் நல ஊக்கம் அளிப்பவர்கள் மற்றும் ஆர்வலர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடினார். காணொலி வாயிலாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் விராட் கோலி, மிலிந்த் சோமன், ருஜிதா திவேகர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். துபாயிலிருந்து பிரதமர் திரு மோடியுடன் பேசிய விராட் கோலி, உடற்பயிற்சியை ஒருபோதும் விட மாட்டேன் என்றும் தொடர் உடற்பயிற்சியின் மூலமாக வலிமையான உடலை பெற முடியும் என்றும் கூறினார். இதைத் தொடர்ந்து ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான அம்சங்கள் குறித்து பிரதமர் திரு மோடி எடுத்துரைத்தார். கொரோனா காலகட்டத்தின் போது உடல் நலத்தை சிறப்பாக பேணுவது வாழ்க்கையின் முக்கிய அங்கமாகிவிட்டதாக அவர் தெரிவித்தார். மும்பை அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 41ஆக அதிகரித்துள்ள நிலையில் மும்பையில் என்ன நடக்கிறது என்று கடவுளுக்குத்தான் தெரியும் என நடிகை கங்கனா ரணாவத் தெரிவித்துள்ளார். நடிகர் சுஷாந்த் சிங் மரணம் மற்றும் போதைப்பொருள் விவகாரம் தொடர்பாக மகாராஷ்டிராவை ஆளும் சிவசேனா அரசுக்கும் நடிகை கங்கனா ரணாவத்துக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் போல மும்பை உள்ளதாக அவர் தெரிவித்த கருத்தால் பெரும் சர்ச்சை வெடித்தது. இதனைத் தொடர்ந்து மும்பை பாந்த்ராவில் உள்ள நடிகை கங்கனாவுக்கு சொந்தமான கட்டடம் விதிமுறை மீறல் காரணத்தால் இடிக்கப்பட்டது. நீதிமன்றம் சென்று அதற்கு தடை உத்தரவு வாங்கிய கங்கனா இழப்பீடு கோரி மும்பை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது நாளைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே மும்பையின் பிவாண்டி பகுதியில் உள்ள அடுக்குமாடி கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 41ஆக உயர்ந்துள்ள நிலையில் இச்சம்பவத்திற்கு கங்கனா ரணாவத் கண்டனம் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரே, சிவசேனா எம்பி திரு சஞ்சய் ராவத் மற்றும் மும்பை மாநகராட்சியின் கவனக்குறைவே இந்த விபத்திற்கு காரணம் என கங்கனா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ட்விட்டர் பதிவு வெளியிட்டுள்ள அவர், மும்பையில் என்ன நடக்கிறது என்று கடவுளுக்குத்தான் தெரியும் என்று கூறினார். நெல்லை மாவட்டத்தில் பல கோடி ரூபாய் அபராதம் விதிக்கும் அளவுக்கு மணல் கொள்ளை நடைபெற்றுள்ளதாகவும் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன என்றும் ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளது. சட்டவிரோதமாக மணல் குவாரி அமைத்து மண் அள்ளி வருவதை தடுக்க கோரிய வழக்கில் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் தெற்கு கல்லிடைக்குறிச்சியைச் சேர்ந்த திரு சிவசங்கரன் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனு நீதிபதிகள் சத்யநாராயணன், ராஜமாணிக்கம் அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மாவட்ட ஆட்சியர் ஷில்பா பிரபாகரன், காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் ஆகியோர் காணொலி வாயிலாக ஆஜராகி அறிக்கை தாக்கல் செய்தனர். இதையடுத்து நீதிபதிகள் சரமாரி கேள்விகளை எழுப்பினர். பல கோடி ரூபாய் அபராதம் விதிக்கும் அளவிற்கு மணல் கொள்ளை நடைபெற்றுள்ளது. இந்த அளவிற்கு மணல் கொள்ளை நடைபெறும் வரை மாவட்ட நிர்வாகம் என்ன செய்தது? பல்லாயிரக்கணக்கான டன் கணக்கில் மணல் கொள்ளை நடைபெற்றது தெளிவாக தெரிகிறது. இவ்வளவு மணல் கொள்ளை நடந்துள்ள சூழலில் கிராம நிர்வாக அதிகாரி மீது மட்டும் நடவடிக்கை எடுத்ததற்கான காரணம் என்ன? எத்தனை டன் மணல் கொள்ளை போயிருக்கும்? இந்த வழக்கில் எத்தனை லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டது? மணல் அள்ளுவதற்கு பயன்படுத்தப்பட்ட எத்தனை பொக்லைன் இயந்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினர். மேலும் லாரிகள், உபகரணங்கள் பறிமுதல் செய்யவில்லை என்றால் அதற்கான காரணம் என்ன? எத்தனை பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது? அவர்களில் எத்தனை பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது? காவல்துறை அதிகாரிகள், கனிம வளத்துறை அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது எனவும் வினவினர். நீதிபதிகளின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் மாவட்ட ஆட்சியரும் காவல்துறை கண்காணிப்பாளரும் திணறினர். இதனைத் தொடர்ந்து கேள்விகளுக்கான பதிலை அறிக்கையாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை அக்டோபர் 11ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். அமெரிக்க பங்குச்சந்தைகள் மற்றும் ஆசிய பங்குச்சந்தைகளில் ஏற்பட்ட சரிவின் எதிரொலியால் இந்திய பங்குச்சந்தைகளும் இன்று சரிவை சந்தித்தன. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 11,000 புள்ளிகளுக்கும் கீழ் சென்றது. இன்று காலை சரிவுடன் தொடங்கிய இந்திய பங்குச்சந்தைகள் மாலை சரிவுடன் நிறைவடைந்தன.
வர்த்தக நேர முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1114 புள்ளிகள் சரிந்து 36,553 புள்ளிகளாகவும், தேசிய பங்குச்சந்தை நிஃப்டி 326 புள்ளிகள் குறைந்து 10,805 புள்ளிகளாகவும் இருந்தன. இன்றைய வர்த்தகத்தில் குறிப்பிட்ட சில நிறுவன பங்குகளை தவிர்த்து அநேக நிறுவனங்களின் பங்குகள் சரிந்து காணப்பட்டன. அமெரிக்க பங்குச்சந்தைகள் சரிவை சந்தித்ததன் பாதிப்பு ஆசிய பங்குச்சந்தைகளில் எதிரொலித்தது. இதனால் இந்தியா, ஜப்பான், ஹாங்காங் உள்ளிட்ட அநேக நாடுகளின் பங்குச்சந்தைகளும் சரிவை கண்டன. அக்டோபர் 1ஆம் தேதி முதல் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகள் பள்ளிக்கு வரலாம் என்று தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் தன்னார்வ அடிப்படையில் செப்டம்பர் 21ஆம் தேதி முதல் பள்ளிக்கு வரலாம் என மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் தமிழகத்தில் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் பள்ளிகளை திறக்க அனுமதி அளிக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தலைமை செயலாளர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகளில் 10, 12 மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளில் விருப்பப்படும் மாணவர்கள் மட்டும் பள்ளிக்கு வரலாம் என்றும், பாடங்கள் தொடர்பான சந்தேகங்களை ஆசிரியர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளுக்கு வெளியே இருக்கும் பள்ளிகளுக்கு மட்டும் மாணவர்கள் வந்து பாடங்கள் தொடர்பான சந்தேகங்களை கேட்டு செல்லலாம் என்றும், பள்ளியில் பணியாற்றும் 50% ஆசிரியர்கள் மட்டும் பள்ளிக்கு வர அனுமதி அளிக்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. முகநூலில் ஐபிஎஸ் அதிகாரிகள் பெயரில் போலியான கணக்கு தொடங்கி பண மோசடியில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர காவல் ஆணையர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். இந்த மோசடியில் தொடர்புடையவர்கள் வட மாநிலத்தவர்கள் எனவும் அவர் தெரிவித்தார். நேற்று காலையில் சென்னை சிட்டி சில இடங்கள் மயிலாப்பூர், சிந்தாதிரிப்பேட், நூங்கம்பாக்கம், ராயபுரம் சில மொபைல் ஸ்நாச்சிங், செயின் ஸ்நாச்சிங் இன்சிடெண்ட் ரிப்போர்ட் ஆனது. அதுக்கு ஒரு தனியாக ஸ்பெஷல் டீம்ஸ் ஃபார்ம் பண்ணோம். கேஸ் டிடெக்ட் பண்ணதுக்கு ஸ்பெஷல் டீம்ஸ் எல்லாமே டெக்னிக்கல் கேஜெட்ஸ், ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு 24 மணி நேரம் உள்ளே 7 குற்றவாளி பிடிச்சிட்டு 7 கேஸ் நேற்று ரிப்போர்ட் ஆனது எல்லாம் 7 கேஸ் டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த குற்றவாளிகள் இதுக்கு முன்னாடி சில மொபைல் ஸ்நாச்சிங் கேஸ், வெஹிக்கல் தெஃப்ட், 2 வீலர் தெஃப்ட் கேஸில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அது சம்மந்தமாக இன்வெஸ்டிகேஷன் நடத்தி 4 2 வீலர்ஸ், சில மொபைல்ஸ் ரிகவர் பண்ணியிருக்காங்க. கொரோனா ஊரடங்கு காலத்தில் சுற்றுலா வாகனங்கள் ஓட்டப்படாததால் போக்குவரத்து வரியை ரத்து செய்ய கோரி புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு சுற்றுலா வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். வாயில் கதவை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் ஆர்டிஓ அலுவலகத்திற்கு வந்த பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாமல் தவிப்புக்கு உள்ளாகினர். நாங்கள் எங்களோட தொழிலை தூக்கி நிறுத்துறதுக்கு ஸ்டாப்பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க. அந்த ஆப்ஷனை கொடுத்தாங்க. ஓடாத டைமுக்கு நாங்கள் வரி கட்ட முடியாது கொடுக்க சொன்னாங்க. அந்த ஸ்டாப்பேஜை அவங்க தான் கொடுக்க சொன்னாங்க. அவர் தான் ஐடியா கொடுத்தாரு. அவரும் ஆர்டர் காப்பியும் வச்சிருக்கிறாரு. ஆர்டர் காப்பியும் இருக்குதுங்க. எல்லா ஆர்டர் காப்பியும் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ என்ன சொல்கிறாங்க, இன்னும் 2 நாள் தாங்க இருக்குது லாஸ்ட் நாளுக்கு. அந்த 2 நாளுக்குள்ளார அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆர்டர் நீங்கள் கொடுத்த ஃபார்மெட்டு சரியில்லைன்றாங்க. இவ்வளோ நாள் வேலை செய்யாத இருந்தவங்களுக்கு இவங்களுக்கு பாண்டிச்சேரி கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்தது வேஸ்டா கரெக்டா தப்பான்றத மக்கள் நீங்கள் தாங்க முடிவு பண்ணணும். முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் மட்டுமே தண்ணீர் திறந்து விடப்பட்ட நிலையில் சாலை போடும் பணிக்காக டேங்கர் லாரி மூலம் தண்ணீர் திருடுவதை தடுத்து நிறுத்த விவசாய சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. அதிக அளவில் தண்ணீர் திருடப்படுவதால் வேளாண் பணிகள் பாதிக்கப்படும் என அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். அரசு ஒப்பந்ததாரர்கள் என்ன செய்யறாங்க, தண்ணி நேரடியாக பெரியாற்றிலிருந்து என்ன செய்யறாங்க, பம்ப் பண்ணி வண்டியில் எடுத்துட்டு சாலை போடுவதற்கு முழுவதுமாக இந்த பெரியாறு தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது.
என்று சொல்லி பகிரங்கமாக 5 மாவட்ட சங்கத்தின் சார்பில் குற்றம் சாட்டுகிறோம். தண்ணீர் திருட்டை தடுக்க வேண்டும் என்று சொல்லி தேனி மாவட்டத்தில் பல்வேறு விவசாய சங்கங்கள் தொடர்ச்சியாக போராடி வரக்கூடிய நிலையில் இந்த மாதிரி சாலை போடுவதற்கும் பெரியார் தண்ணீர் தான் வேண்டும் என்று சொன்னால் விவசாயி எங்க போவான்? குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு இந்த பொதுமக்கள் எங்க போவோம்? தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துங்கள் என்று சொல்லி மாவட்ட ஆட்சியர் சொன்ன பிறகும் இந்த தண்ணீர் திருட்டை பகிரங்கமாக பட்டப்பகலில் இந்த ஒப்பந்ததாரர்கள் செய்வார்கள் என்று சொன்னால் இவர்கள் நாளைக்கு அதை எடுத்து விற்க மாட்டாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே காவல்துறையில் பணியாற்றும் தனது மனைவியும் அவரது உறவினரான பெண் போலீசும் கொலை மிரட்டல் விடுப்பதாக பெண்ணின் கணவர் மற்றும் உறவினர்கள் மாவட்ட எஸ்பியிடம் புகார் மனு அளித்துள்ளனர். மனைவியின் மிரட்டலால் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கணவர் தெரிவித்துள்ளார். அவங்க 3 நாள் தற்கொலை முயற்சி பண்ணிட்டாங்க. அவங்க அம்மா ஒரு நாள் ரோட்டில் வாகனத்தில் குறுக்க சாடிட்டாங்க, ஒரு நாள் மண்ணெண்ணெய் ஊற்ற போனாங்க, ஒரு நாள் கொஞ்சம் விஷத்தை வாங்கி வச்சுருந்தாங்க. அந்த பையனும் அம்மாவை இல்லைன்னா நானும் செத்துருவேன், எங்களுக்கு தாங்க முடியலை கொடுமை. அவங்க நாங்கள் போலீஸ் காவல்துறையில் இருக்கிறதுனால என்ன வேணாலும் பண்ணுவோம். இப்போ இந்த வழக்கை பார்க்கும்போது ஊர் மக்கள் அச்சுறுத்தல் நம்ம பயந்து போய் தான் வந்துருக்காங்க. 2 உயிர்களுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. பங்கு தந்தை கூட கையெழுத்து போட்டு தான் எங்களா ஊர் நிர்வாகம் சார்பில் அனுப்பி வச்சுருக்காங்க. இந்த வழக்கை நேர்மையாக விசாரிக்கணும். சுஜி வேலை பார்க்குற அந்த ஸ்டேஷன்லேருந்து வழக்கை மாற்றி வேறு ஸ்டேஷனில் போட்டு நேர்மையாக விசாரிக்கணும். சென்னை வியாசர்பாடி கொரோனா சித்த மருத்துவ மையத்தில் சிகிச்சை பெற்று வருபவர்களில் இதுவரை 1695 பேர் பூரண குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். சென்னையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு சென்னை மாநகராட்சி சார்பில் வியாசர்பாடியில் உள்ள அம்பேத்கர் அரசு கலைக்கல்லூரியில் சித்த மருத்துவ சிகிச்சை மையத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 1845 கொரோனா நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டு அதில் 1695 பேர் பூரண குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். 101 ஆண்கள், 47 பெண்கள், 2 குழந்தைகள் உட்பட 150 பேருக்கு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இனி தமிழக நிகழ்வுகள் சிலவற்றை வேகச் செய்திகளாக காண்போம். டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனாரின் 85வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் திருவுருவ சிலைக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் சார்பில் கழக அமைப்பு செயலாளர் திரு இரா ஹென்றி தாமஸ், தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு PR மனோகரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பழைய பேருந்து நிலையம் அருகில் மத்திய அரசை கண்டித்து SDPI சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விவசாயத்தை அழிக்கும் வகையில் வேளாண் சட்டம் உள்ளதாக புகார் தெரிவித்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் குறைந்தபட்ச ஆதார விலையை கொடுக்க மறுக்கும் மத்திய அரசை கண்டித்து முழக்கமிட்டனர். தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் SC/ST பிரிவினருக்கு பதவி உயர்வு வழங்காததை கண்டித்து SC/ST ஊழியர் நலச்சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. 144 தடை உத்தரவை மீறியதாக கூறி அவர்களை போலீசார் கலைந்து செல்ல அறிவுறுத்தினர். அங்கிருந்து சென்றவர்கள் தங்களுடைய அலுவலகத்திலேயே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் CITU, AITUC தொழிற்சங்கங்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மின்சார சட்ட மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், 144 தடை உத்தரவை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளையும் அவர்கள் வலியுறுத்தினர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய மசோதாக்களை கண்டித்து வருகிற 28ஆம் தேதி முதல் நாடு தழுவிய பிரச்சார இயக்கம் தொடங்கப்பட உள்ளதாக தேசிய மீனவர் அமைப்பு அறிவித்துள்ளது. நாகையில் நடைபெற்ற அந்த அமைப்பின் நிர்வாகிகள் கூட்டத்திற்கு பிறகு துணைத் தலைவர் திரு குமரவேல் இதனை தெரிவித்தார். மத்திய அரசின் வேளாண் திருத்த சட்டத்தை கண்டித்து திண்டுக்கல்லில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட SDPI கட்சியினர் சட்ட நகலை கிழித்தெறிந்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இதனையடுத்து பாரத ஸ்டேட் வங்கியில் நுழைய முயன்ற ஆர்ப்பாட்டக்காரர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். வேளாண்மை திருத்த சட்டத்தை கண்டித்து கோவை தெற்கு மாவட்டம் SDPI கட்சியின் சார்பில் பொள்ளாச்சி திருவள்ளுவர் திடலில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சட்ட நகல்களை கிழித்து எறிந்ததுடன் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டன. திருச்சி
திருச்சியில் நகைக்கடை உரிமையாளரை தாக்கி செயினை பறித்து சென்றவர்களில் 4 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பாலக்கரை பகுதியைச் சேர்ந்த நகைக்கடை உரிமையாளர் ரவிச்சந்திரன் என்பவரிடம் இருசக்கர வாகனங்களில் வந்த கொள்ளையர்கள் 8 பவுன் தங்க சங்கிலியை பறித்து சென்றனர். சிசிடிவி காட்சியை வைத்து விசாரணை நடத்திய போலீசார் 4 பேரை கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள 3 பேரை தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு அருகே நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள அமைச்சர்கள் 3 மணி நேரம் தாமதமாக வந்ததால் சமூக இடைவெளி இல்லாமல் காத்திருந்து பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். காலை 10 மணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சிக்கு அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, பெஞ்சமின் ஆகியோர் பிற்பகல் 1 மணிக்கு வந்தனர். இதனால் நிகழ்ச்சிக்காக அழைத்து வரப்பட்ட குழந்தைகளுடன் காத்திருந்தவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். கரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலையோரம் உள்ள அறிவிப்பு பலகை மீது கார் மோதிய விபத்தில் புதுமண தம்பதிகள் உயிரிழந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியைச் சேர்ந்த சந்தோஷ், மகாலட்சுமி தம்பதியினர் மதுரையிலிருந்து கிருஷ்ணகிரிக்கு காரில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் உள்ள அறிவிப்பு பலகை மீது மோதியது. இதில் காரில் இருந்த சந்தோஷ், மகாலட்சுமி இருவரும் உயிரிழந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் சார் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத சுமார் 1.5 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் லஞ்ச ஒழிப்புத்துறை துணை கண்காணிப்பாளர் திரு கலைச்செல்வன் தலைமையில் 6 மணி நேரம் நடைபெற்ற இந்த சோதனையில் 1,43,320 ரூபாய் கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரையில் மாட்டு வண்டி மணல் குவாரி திறக்க கோரி மாட்டு வண்டி தொழிலாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வி. குமாரமங்கலம் பகுதியில் தற்போது லாரிகளுக்கான மணல் குவாரி திறக்கப்பட்டுள்ளது. இதனால் மாட்டு வண்டி தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி பாலக்கரை பகுதியில் மாட்டு வண்டி தொழிலாளர்கள் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட புதிய வேளாண் சட்ட நகலை கிழித்து நாகையில் போராட்டத்தில் ஈடுபட்ட SDPI கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். புதிய வேளாண் சட்டத்தை கண்டித்து நாகை தலைமை தபால் நிலையம் முன்பு போராட்டம் நடைபெற்றது. அப்போது வேளாண் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி சட்ட நகலை கிழித்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவர்களை போலீசார் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறை அலுவலர்கள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ராசிபுரம் நகராட்சி பகுதியில் அண்மையில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. நகராட்சித்துறை, மருத்துவத்துறை, வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் அப்பகுதியில் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். மதுரை பேரையூரில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு உயிரிழந்த இளைஞர் ரமேஷின் உடலை மறு உடற்கூராய்வு செய்ய கோரி வழக்கில் மதுரை மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. ரமேஷின் சகோதரர் தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவை பிறப்பித்த நீதிமன்றம் வழக்கு விசாரணையை இம்மாதம் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. கொரோனா ஊரடங்கு காலத்தில் மதுரையில் 33 குழந்தை திருமணங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்ட ஆட்சியர் திரு DG வினய் அளித்த தகவலில் கடந்த மார்ச் முதல் ஆகஸ்ட் வரை இம்மாவட்டத்தில் நடைபெறவிருந்த சுமார் 33 குழந்தை திருமணங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மீட்கப்பட்ட குழந்தைகள் நல முகாம்களில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் குழந்தை திருமணம் தொடர்பாக 1098 என்ற தொலைபேசி எண்ணுக்கு புகார் அளிக்கலாம் என்றும் கூறினார். சவுதி அரேபியாவில் சட்டவிரோதமாக தங்கிய குற்றச்சாட்டில் சிறையில் அடைக்கப்பட்ட இந்தியர்கள் 231 பேர் சென்னை திரும்பினர். அவர்களை தாயகம் அழைத்து வர மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வந்தது. அதன் அடிப்படையில் 231 பேர் ரியாத்தில் இருந்து சிறப்பு தனி விமானத்தில் சென்னை மீனம்பாக்கம் பன்னாட்டு விமான நிலையம் வந்தடைந்தனர். தமிழகத்தைச் சேர்ந்த 140 பேர் பல்லாவரத்தில் உள்ள ராணுவ முகாமில் தங்க வைக்கப்பட்டனர். வடசென்னை பகுதியில் வழிப்பறி சம்பவங்களை தடுக்க ரோந்து பணியை தீவிரப்படுத்தியுள்ளதாக வடக்கு மண்டல காவல் இணை ஆணையர் திரு பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை புது வண்ணாரப்பேட்டை காவலர் குடியிருப்பில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் திருநங்கைகளுக்கான விழிப்புணர்வு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு பாலகிருஷ்ணன், திருநங்கைகள் குற்றங்களில் ஈடுபடுவதை தடுப்பது குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது.
சென்னை KK நகரில் சட்டவிரோதமாக புகையிலை பொருட்கள் விற்பனை செய்த சாகுல் ஹமீத் என்ற நபரை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 97 கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட சாகுல் ஹமீது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டார். தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை விற்பனை செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திண்டுக்கல் மாநகராட்சி அலுவலகம் அருகே ஒடுக்கப்பட்டோர் கூட்டு இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தீண்டாமை ஒழிப்பு ஒருங்கிணைப்பாளர் முத்துசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய மாநில அரசுகள் புதிய கல்விக் கொள்கையை திரும்பப் பெற வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. உபயோகமற்ற பொருட்களை பயன்படுத்தி மதுரையைச் சேர்ந்த கல்லூரி மாணவி ஒருவர் வீட்டில் இருந்தபடியே அலங்கார பொருட்களை உருவாக்கி அசத்தி வருகிறார். கொரோனா ஊரடங்கு காலத்தை பயனுள்ளதாக மாற்றி கைவினைப் பொருட்களை உருவாக்கி வரும் இந்த மாணவி பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. மதுரை ஒத்தக்கடை பகுதியைச் சேர்ந்த ஜான் சேவியர் மெர்சி தம்பதியின் மகள் ஜெனிஃபர். கல்லூரி மாணவியான இவர் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக கடந்த 5 மாதங்களாக கல்லூரி திறக்கப்படாத நிலையில் வீட்டில் இருந்தபடியே தனது நேரத்தை பயனுள்ளதாக மாற்றியுள்ளார். வீட்டில் பயன்படாமல் இருக்கக்கூடிய பாட்டில்கள், பிஸ்தா தோள்கள், சணல், கோழி இறகுகள், உடைந்த கண்ணாடிகள், பயனற்ற பாசி, உபயோகமற்ற சாவிகள் ஆகியவற்றை பயன்படுத்தியும் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் பருப்பு வகைகள், அரிசி, கடுகு ஆகியவற்றை பயன்படுத்தியும் அலங்கார பொருட்களை தத்ரூபமாக தயாரித்துள்ளார். எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த கிராஃப்ட் ஒர்க்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இந்த டைமில் வந்து ரொம்ப சும்மாவே தான் இருந்தோம், வெளியே போக முடியல. லாக்டவுனில் ஏப்ரல் மே ஃபுல்லாக வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தோம். ஸோ இந்த மாதிரி பாட்டில்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். இந்த கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் எனக்கு பார்த்தாலே பிடிக்கும். ஸோ அதுலேருந்து ஏதாச்சும் பண்ணலாம், க்ரியேட்டிவாக பண்ணலாம். நம்ம அமைப்பையும் வீட்டில் ஏற்படுத்தியுள்ளார். ஏதாச்சும் பண்ணலாம், யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம். நான் காலேஜ் ஓப்பன் ஆகும்னு பார்த்தேன், ஓப்பன் ஆகலை. ஸோ எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருந்துச்சு லாக்டவுன். ஸோ ஏதாச்சும் 2020 லாக்டவுனில் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு நினச்சி தான் இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தேன். அதுவும் மோஸ்ட்லி ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக தான் நான் முடிச்சிடுவேன். ஸோ மோஸ்ட்லி வேஸ்ட்டில் தான் இருந்து தான் நான் பண்ணுவேன். பாசிப்பருப்பு, தோரம்பருப்பு, அந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க்ஸ்லாம் அந்த மாதிரி வேஸ்ட்டில் இருந்து பண்ண ஆரம்பித்தேன். ஸோ மோஸ்ட்லி செலவுலாம் நான் ரொம்ப பண்ணல. ஸோ இருக்கிறதுலேருந்தே ரீசைக்கிளாக பண்ணி தான் நான் அந்த ஒர்க்லாம் பண்ணிட்டுருந்தேன். கார் டயர்லாம் இருந்துச்சு. ஸோ இங்கே தான் வேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஸ்லிப்பர் ஸ்டாண்டு எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு ரீயூஸ் பண்ணி அதுலேருந்து எப்படி க்ரியேட்டிவாக பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன். கைவினை பொருட்கள் செய்வதில் உள்ள ஆர்வத்தை பொழுதுபோக்காக தொடங்கி சமூக வலைதளங்களை முறையாக பயன்படுத்தி அதன் மூலம் இளம் தொழில் முனைவோராக உருவாகி வரும் கல்லூரி மாணவி ஜெனிஃபரின் முயற்சியை சமூக வலைதளங்களில் பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து சல்மான். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.